40 அதிகாரம் 31வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஏசாயா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள், those expecting Jehovah, those expecting, waiting, அங்கே காத்திருத்தல் என்று சொல்லப்படுது. இங்கே ஒரு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தை என்னன்னா expecting, எதிர்பார்த்திருத்தல். Those expecting Jehovah, those expecting God, those expecting Jesus, எதிர்பார்க்கிறவர்கள் பலனடைவார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்பார்க்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். ஆமென். எதிர்பார்க்கிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். Expect the extraordinary, expect the extraordinary. எதிர்பார்க்கிறோம். எப்படிப்பட்டதை எதிர்பார்க்கிறோம்? எக்ஸ்ட்ராடினரி. ஆண்டவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறது எல்லாம் எப்படி இருக்குன்னா எக்ஸ்ட்ராடினரி. ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறவைகள் எக்ஸ்ட்ராடினரியா. ஏன்னா he is an extraordinary God. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அவர் extraordinary, so we are expecting the extraordinary. அவர் அப்படிப்பட்ட தேவன். ஆகையால நம்ம அப்படிப்பட்டவர்களை என்ன செய்கிறோம்? எதிர்பார்க்கிறோம். இந்த வசனம் சொல்லுகிறது those expecting Jehovah, ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்று தமிழ்ல இருக்குது. ஆனால் தேவனை எதிர்பார்க்கிறவர்கள் என்ன செய்வார்களாம்? புது பலனை பெற்றுக் கொள்வார்கள். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். those who expecting God, ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறவர்கள். உங்க எதிர்பார்ப்பு ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்குது? நீங்க என்ன எதிர்பார்க்கிறீர்கள்? சில பேருடைய எதிர்பார்ப்பு, ஒருவேளை எனக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும், எனக்கு ஒரு வீடு கிடைச்சா போதும், ஒரு சின்ன வீடு இருந்தா போதும். அப்படிதான். சின்ன வீடு தான் சின்ன வீடு, குட்டி வீடு. ஆமா, சின்னதா ஒரு வீடு. ஆமா, சில பேர் அப்படியே ஒரு மாதிரி பாக்குறீங்க. அப்படி ஒரு வீடு ஆண்டவர் என்ன செய்யும்? அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. எனக்கு ஒரு சின்ன வருமானம், கொஞ்சம் நானும் என் குடும்பமும் நல்லா, அது கொஞ்சம் வருமானம் இருந்தா போதும். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? காரணம் என்னவென்றால் he is an extraordinary God. அவர் பிரம்மாண்டமான தேவன், அவர் பயங்கரமான தேவன். அவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறது என்னவா இருக்கிறது? நாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு அருமையானவர்களே, ஏதோ என் வாழ்க்கையில் இது நடந்தால் போதும், ஏதோ நான் வாழ்ந்தால் போதும், ஏதோ நான் போனா போதும், ஏதோ 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 அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனால் அவரிடத்தில் நாம் எதிர்பார்க்க வேண்டியவைகள் பெரியவைகள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் ரொம்ப சின்னது. இப்போ இன்னைக்கு நாம ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போறோம்? பெரியவைகளை எதிர்பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பக்கத்துல இருக்க முதுகுல தட்டி சொல்லுங்க, expect the extraordinary. Expect the extraordinary. சொல்லுங்க, expect the extraordinary. Extraordinary எதிர்பாருங்கள். அல்லேலூயா. Not an ordinary. Ordinary கிடையாது, extraordinary. ஆண்டவருடைய எதிர்பார்க்கிறது எல்லாம் எப்படிதான் இருக்குது? பெருசா. கர்த்தர் அப்படி நம்மை நடத்துகிற தேவன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 130 சங்கீதம் 5வது வசனத்தை வாசிப்போம். நான் வாசித்த சங்கீதம் 135. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது. ஆனா ஆங்கிலத்தில் எப்படி போடுறது? expecting your breakthrough. expecting your breakthrough. ஆண்டவர் அங்கே உனக்கு அற்புதத்தை செய்கிறவர். ஆண்டவர் அங்கே ஒரு திறப்பை ஏற்படுத்துகிறார், அங்கே ஒரு விடுதலையை ஆண்டவர் தருகிறவர். அவரிடத்தில் நீ எதிர்பார்க்கிறது ஒரு அற்புதத்தை, ஆண்டவரிடத்தில் நீ எதிர்பார்க்க வேண்டியது ஒரு விடுதலையை, ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டியது உன்னுடைய கட்டுகள் அறுக்கப்படுகிறதை, கர்த்தரிடத்தில் நீ எதிர்பார்க்க வேண்டியது ஒரு புதிய துவக்கத்தை, ஆண்டவரிடத்தில் நீ எதிர்பார்க்க வேண்டியது ஒரு புதிய ஆரம்பத்தை. கர்த்தர் அவரிடத்தில் நாம் எதிர்பார்க்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அதை தருவார். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். I am going to expect
நான் ஆண்டவரிடத்தில் பயங்கரமானவைகளை, பெரியவைகளை நான் எதிர்பார்க்க போகிறேன். இதுவரைக்கும் உங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? ஒருவேளை சின்னதா இருக்கலாம், ஒருவேளை அது ரொம்ப ரொம்ப மீனா இருக்கலாம், ரொம்ப சின்னதா இருக்கலாம். ஆனால் இப்போ இன்றைக்கு நம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்க போகிறவைகள் எப்படி இருக்க போகிறது? பெரியவைகள். அல்லேலூயா. சில பேர் ஆலயத்துக்கு வருவாங்க. அப்படி ஆலயத்துக்கு வரும்போது அவங்க மனசுக்குள்ள என்ன தெரியுமா? அது நம்ம ஆட்கள் போய் சொல்றதும் அப்படிதான், ஃபோக்கஸும் அப்படிதான் பண்ணணும். நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, உங்க கடனெல்லாம் ஆண்டவர் கட்டிப்பாரு. ஏன்னா அவர் ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்காரு. நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்க கஷ்டம் எல்லாம் போயிடும். நீங்க சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களை பணக்காரன் ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? நம்மளால சாட்சி சொல்லும்போது நான் வந்து இந்த பிசினஸ் ஆரம்பிச்சா அண்ணாச்சி, இந்த பிசினஸ் ஆரம்பிச்சோம்ல, அப்படி ஆரம்பிச்ச போது 5000 ரூபாய் போட்டுதான் ஆரம்பிச்சோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா 5 லட்சம் ரூபாய் இல்ல 50 லட்சம் இல்லையா 5 கோடிக்கு போயிடுச்சு அப்படின்னா உடனே நான் அதை கேட்கிற ஆளுதான், சர்ச்சுக்கு வந்தா 5000 5 கோடியா மாறுமா? அப்படி ஒரு எதிர்பார்ப்போட இங்க எங்க வர்றது? அப்படி ஒரு எதிர்பார்ப்போட வந்தீங்கன்னா 5000 5 ரூபாயா தான் போகும். What is your expectation? சில பேர் வரும்போது சொல்லுவாங்க, எனக்கு பயங்கரமான வியாதி இருக்குயா, அந்த வியாதி சுகமாயிருச்சுன்னா உங்க சர்ச்சுக்கு வருவோம். நீ சர்ச்சுக்கு வர்றதுனால யாருக்கு என்ன லாபம்? எனக்கு ஒரு வியாதி சுகமாகட்டும், நான் சர்ச்சுக்கு வர்றேன். எனக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும், நான் என்ன செய்றேன்? சர்ச்சுக்கு வர்றேன். எதிர்பார்ப்பு, அவங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது? ஒரு வியாதி சுகமா, அது ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உனக்கு வியாதி சுகமா? என்ன சொல்றேன்? உனக்கு வியாதி சுகமாகணும்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் ஏன் சர்ச்சுக்கு வர்ற? சர்ச்சுக்கு வந்தா இன்னொருத்தர் என் நண்பர்னு சொல்லி அவருக்கு சத்தியம் சொல்றதுக்கு போனேன். தம்பி, ஆண்டவர் ஏற்று கொடுப்பா, பரலோகத்துக்கு போகலாம்னு சொன்னா, சரி சரி நானும் சர்ச்சுக்கு வர்றேன், உங்க சர்ச்சுக்கு வந்தா எனக்கு எத்தனை லட்சம் கொடுப்பீங்க? எங்க ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க, சர்ச்சுக்கு போனா பணம் தருவாங்களா? பத்தியா அப்படிதான் கேட்டுருக்காங்க. எவ்வளவு காசு வாங்கிட்டு சர்ச்சுக்கு போனேன்? நம்ம இனிமே போடுறோம்மா, நம்ம என்ன பண்றோம்? இனிமே சர்ச்சுக்கு வர்றாங்களா ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டிட்டு தான் சர்ச்சுக்கே வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. என்ன அர்த்தம்? நான்லாம் சர்ச்சுக்கே வரமாட்டேன். What is your expectations? நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குது? ஏதோ ஒரு சுகமாகிறதுக்காக வந்தமா? 10 பேர் அப்படிதான் துஷ்டரோக சரியாக ஆண்டவர்கிட்ட வந்தா, அப்படி வந்த உடனே ஆண்டவர் பார்த்துட்டு சரி நீ சரியா போயிருப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சுகமாக்கிட்டாரு. ஆனா ஒருத்தன் மட்டும்தான் என்ன செய்தான்? எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன், அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு நினைச்சு நம்ம எதிர்பார்க்கிறது என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? அவ ஒருத்த மட்டும் ஓடி வந்து சொல்ற, ஆண்டவரே எஸ் வியாதியை நீங்க என்ன செய்வீங்க? சுகமாக்குறீங்க. அவனுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வியாதி சுகமானது ஒரு பக்கமா இருக்கட்டும், நான் ஆண்டவரோடு கூட என்ன செய்யணும்? அவரோட போகணும். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எனக்கு குறை இருக்குது, நான் ஆண்டவரோட தான் போகணும். எனக்கு பிரச்சனை இருக்குதுயா, ஆனா நான் ஆண்டவரோட போகணும். எனக்கு வேதனை இருக்குது, ஆனா என்னுடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்குது? ஆண்டவரோட நான் போகணும். எனக்கு தேவை இருக்குது, நான் ஆண்டவரோட போகணும். எனக்கு எல்லாம் வியாதிதான், ஆனா நான் யாரோட போகணும்? ஆண்டவரோட. அவனுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அதுதான், நான் ஆண்டவரோட இருக்கணும். எனக்கு என்ன அதிக பிள்ளைகள் இந்த உலகத்துல நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? நம்ம ஒரு பெரிய பணக்காரன் ஆயிட்டோம்னா அது போதும் எனக்கு. அதுக்காகவே நிறைய இப்ப கூட்டம்லாம் நடக்குது. இப்ப நிறைய கான்ஃபரன்ஸ் நடக்குது. பணக்காரர்கள் ஆவது எப்படி? 3 நாள் கருத்தரங்கு. அதை நடத்துறது யாருன்னா ஒரு போதகர்.
அவரு நீங்க பணக்காரர் ஆகணும்னா இங்க இங்க வாங்க. கடைசியில் அந்த போதகர் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கூட்டத்தை நடத்தி நடத்தி இவர் பணக்காரர். அவன் வந்தவெல்லாம் ஓட்டாண்டி ஆயிட்டான். எப்படி பணம் சம்பாதிக்கிறது? ஆண்டவர்கிட்ட ட்ரெஷர் இருக்குது. இவங்க சொல்ற ட்ரெஷர் இருக்குது, அதை எப்படி நம்ம எடுக்கிறது? ஆண்டவர் ட்ரெஷர்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா உன் எதிர்பார்ப்பு ட்ரெஷரா இருந்துச்சுன்னா உன் டவுசரை தான் கண்டு வர்றாங்க. எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? எனக்கு பணம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என் பிசினஸ் பெருசாகணும். அதுக்காகவே இப்ப பெரிய இதெல்லாம் நடந்து போட்டோம். நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? நம்முடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய 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 எதிர்பார்ப்பு ஆண்டவரிடத்தில் நம்ம எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது? இந்த நாட்களில் நாம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டியவைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் அவர்களிடத்தில் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளி பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். He was expecting to get something from them. பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்துக்கு அவர்கள் போகும் பொழுது, கவனிங்க, ஜெப ஆலயத்துக்கு அவர்கள் போகும் பொழுது, ஜெபிக்கும்படி போகும் பொழுது, அங்கே ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? பிறவிலேயே சப்பானி. அவன் அப்படி ஒரு சப்பானியா இருக்கிறவன். இவர்கள் போகும் பொழுது இவர்களிடத்திலே அவன் எதிர்பார்க்கிறான். He was expecting something. That something was money. அவன் எதிர்பார்த்த something என்னன்னா, அவன் எதிர்பார்த்தது என்னன்னா பணம். அவனிடத்திலே எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த சப்பானியின் இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு, அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எல்லா மனுஷனுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா? அவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, ஏதாவது அவர்கள் என்ன செய்வார்கள்? தருவார்கள். ஏதாவது அவர்கள் தருவார்கள். இன்னைக்கு நம்ம நிறைய எதிர்பார்ப்போட இருக்கும். ஏதாவது எனக்கு கிடைக்குமா? எனக்கு ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது தருவார்களா? இவன் இந்த சப்பான் எப்படிதான் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும். உடனே பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை. இருக்கிற இடத்துல எதிர்பார்க்கணும், இல்லாத இடத்துல என்ன செய்யக்கூடாது. நிறைய இப்ப நம்ம இல்லாத இடத்துல எதிர்பார்த்துட்டு தரக்கூடாதுன்னு போய் நம்ம என்ன செய்யறோம்? தாரும் தாரும்னு கேட்கிறோம். தர்றவரை நம்ம என்ன செஞ்சிடறோம்? வெட்டுறோம். தரக்கூடாதவங்கிட்ட போய் தாங்க தாங்க தாங்க. எப்படி வரும்? எங்க வருமோ அங்க எதிர்பார்க்கணும். இந்த உலகத்துல ரட்சிப்பை தருகிற ஒரே தெய்வம் யாரு? இயேசு நாதர், இயேசு ராஜா, இயேசு சாமி தான். அவர்கிட்ட தான் ரட்சிப்பு இருக்குது. அவர்கிட்ட தான் பரலோகம் இருக்குது. பரலோகம் எங்க இருக்குதோ அங்க போய் கேட்காம, பரலோகம் இல்லாத இடத்துல எல்லாம் போய் நாங்க பரலோகத்துக்கு போனோம், நாங்க சொர்க்கத்துக்கு போனோம், நாங்க மோட்சத்துக்கு போனோம் அப்படின்னா மோசம் போயிடும். பரலோகத்துக்கு கொண்டு போற ஒரே ஒரு தகப்பன், ஒரே ஒரு தெய்வம் யாரு? ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம், அவர் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். அவர் எந்த பாவமும் செய்யாதவர். ஆகையினால நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை பரலோகத்துக்கு என்ன செய்வார்? கொண்டு போவார். அல்லேலூயா. அவர்கிட்ட எதிர்பார்க்கணும் ரட்சிப்பு, அவர்கிட்ட எதிர்பார்க்கணும் அற்புதத்தை, அவர்கிட்ட எதிர்பார்க்கணும் பரலோகத்தை. வேற யாரும் பரலோகம் என்ன செய்ய முடியாது? கொண்டு போக முடியாது. யாரும் பரலோகத்தை கொடுக்கவே முடியாது. இந்த உலகத்துல பரலோகத்துக்கு கொண்டு போற ஒரே தெய்வம் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. அவரிடத்தில் எதிர்பார்க்க. இங்கே இவன் எதிர்பார்க்கிறான். இந்த சப்பானி எதிர்பார்க்கிறான். என்ன எதிர்பார்க்கிறான்? ஏதாகிலும் கிடைக்குமா? இவனுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப சிம்பிள். ஏதாவது கிடைக்குமா?
ஏதாவது போடுவீங்களா? ஐயா ஒரு 10 காசு போடுங்க, ஒரு 50 காசு போடுங்க. ஆனா இப்ப இருக்கிற பிச்சைக்காரவங்கள ரொம்ப பணக்காரவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அன்னைக்கு ஒரு பிச்சைக்காரன் 2 ரூபாயை எடுத்து கையில கொடுக்குறேன், என்னை மேலே கீழே இப்படி பார்க்குறாரு. 2 ரூபாய் இப்படி வாங்கினாரு, இப்படி பார்த்தாரு, திரும்ப என்னை பார்த்துட்டு இந்தா நீயே வச்சுக்க சொல்றாரு. இந்தா நீயே வச்சுக்க. நல்ல ஆளு வந்துட்டா பாரு, பேண்ட் சட்டை வேற போட்டிருக்கான்னு திட்டிக்கிட்டே போறாரு. அப்ப இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே பிச்சைக்காரங்களுக்கு என்ன கொடுக்கூடாது? 2 ரூபா கொடுக்கூடாது. கொடுத்தா 10 ரூபா கொடுக்கணும், இல்லைன்னா அமைதியா போயிட்டே இருக்கணும். ஏன்னா என்கிட்ட இருந்தது 20 ரூபா. நானே ஷேர் ஆட்டோவில் அங்க இருந்து என்ன செய்யணும், ஷேர் ஆட்டோவில் காட்டாஸ்பத்திரிக்கு வரணும், திரும்ப காட்டாஸ்பத்திரியிலேருந்து தாமரப்பாடிக்கு இன்னொரு ஷேர் ஆட்டோ பிடிக்கணும். அப்போ 20 ரூபா சரியா இருக்கு. மீதி சில்லறை 2-3 ரூபாய் 4 ரூபாய் ஏதோ இருந்தது. அந்த 10 ரூபாயை போட்டால் நானும் பாத யாத்திரை போடுவேன்னு சொல்லிட்டு நான் அந்த 2 ரூபாயை தூக்கி அவனுக்கு கொடுத்தா அவன் நல்லா திட்டிட்டு போனான். உனக்கெல்லாம் எதுக்கு பேண்ட் சேர்த்தா? கரெக்ட் தான் நீ கேட்டது. இப்போ அப்படி ஆயிடுச்சு. ஆனா இவன் ஏதாவது கிடைக்குமா, இவன் எதிர்பார்க்க ஏதாவது கிடைக்குமா, அவன் எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி. ஒரு 5 ரூபா கிடைக்குமா, 10 ரூபா கிடைக்குமா, ஏதாவது கொடுத்துருவாங்களா, நம்ம இன்னைக்கு சாப்பிடலாமே. இன்னைக்கு நிறைய பேரோட எதிர்பார்ப்பு அப்படிதான், ரொம்ப கம்மி தான். உங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி. நான் வாழ்ந்துட மாட்டேன்னா, என் வாழ்க்கையில இப்படி ஓடிடாதா, நான் சுகமா இருந்துட மாட்டேனா, எனக்கு வியாதி சரியாயிடாதா, ஐயா என் குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை தீந்துடாதா, எனக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்காதா, எனக்கு எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்புகள். என் பிள்ளை நல்லா படிச்சிடாதா, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சிடாதா, அதுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடாதா. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்புகள். ஐயா கடன் பிரச்சனையில் இருக்கனே, என் கடனை கட்டிட மாட்டீங்களா, அதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. என் குடும்பத்தில் ஒரே பயங்கர பிரச்சனையா இருக்குது, அது பிரச்சனை சரியாகாதா, இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. நமக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குமே, நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்காதா, நான் தனிமையில் இருக்கனே, என் தனிமையை யாராவது உணர மாட்டாங்களா, என் தனிமைக்கு ஒரு துணையா, அப்படித்தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இவனுடைய எதிர்பார்ப்பு அப்படிதான், ஏதாவது கிடைச்சிடாதா. ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு எதிர்பார்ப்பு. இவன் எதிர்பார்த்தது வெளியோ பொண்ணோ எதிர்பார்க்கல, ஆனா அவன் எதிர்பார்த்தது ஏதோ காசு கிடைக்கும் போடுவான்னு. பேதுரு சொல்றாரு, காசு இல்லப்பா, வெள்ளியும் கிடையாது, பொண்ணும் உனக்கு கொடுக்க முடியாது, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு என்ன செய்கிறேன். கைகளை உயர்த்துகிறாங்க சொல்லுவாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குன்னு முதல் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். பக்கத்துல இருக்க முதுகுல தட்டி சொல்லுங்க, அவர்கிட்ட என்ன இருக்குன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க. அவர்கிட்ட என்ன இருக்குன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க. இவனுக்கு என்ன இருக்கு தெரியாததுனால இவன் என்ன எதிர்பார்க்கிறான். சில பேர் கூப்பிடுவாங்க, பாஸ்டர் வாங்க டீ சாப்பிடலாம். அந்த டைம்ல ஒருவேளை நம்மகிட்ட காசு இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமா போகிறோம். ஒருவேளை காசு கம்மியாக இருந்துச்சு, டீ சாப்பிட கூப்பிட்றாங்க, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் நம்ம யோசிச்சுட்டே போவோம். நம்ம நினைப்போம் சரி ஒரு டீயாவது குடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு டீ குடிச்சிட்டு போவோம். டீ குடிக்கலாம் போனால் அங்கே போனால் ஒரு போண்டா ஒரு வடை, அன்னை சொன்ன மாதிரி சாப்பிடுங்க ஐயா, ஒரு போண்டா சாப்பிடுங்க, ஒரு வடை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, ஒரு ஆனியன் போண்டா சாப்பிடுங்க, இல்லை பச்சி சாப்பிடுங்க, இல்லை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டீயை வாங்கி கொடுத்தா எப்படி இருக்கும். ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு கூட அன்னைக்கு சொன்னேன், ஒரு டீ கிடைக்குமா அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அந்த ஒரு வடை பஜ்ஜியோட ஒரு டீயும் கொடுத்தாரு, அது எப்படி இருக்கும். சில பேர்கிட்ட போய் கேட்போம், ஐயா எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க அப்படி நம்ம போய் நின்றுட்டு இருப்போம் கேட்டுட்டு. ஆனா அவர் மூலமா ஆண்டவர் ஒரு பெரிய வேலையை செய்யறதுக்காக வச்சிருப்பார், நமக்கு தெரியாது. நம்ம போய் போய் கேட்டுப்போம், ஐயா ஒரு சின்ன உதவி இல்லை, ஆண்டவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்யறதுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறார் அனுப்பியிருக்காரு, நமக்கு தெரியாது. இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கு நமக்கு தெரிஞ்சாதான் இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியும், எதிர்பார்க்க முடியல. இப்போ பேதுருட்ட என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. இவன் நினைச்சான் பேதுரு ஏதோ பாக்கெட்ல காசு வச்சிருப்பான்னு. எல்லாரும் அப்படி வரும்போது எல்லாரோட நினைப்பு முடியாதான் இருக்கும்.
ஏன்னா இவர் நல்ல சொக்கா போட்டிருக்காரு, நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்கிறாரு, இவர்கிட்ட கண்டிப்பா என்ன இருக்கும்? பேதுருட்ட ஏதாவது இருக்குன்னு நினைச்சு இவன் பார்த்துட்டு இருந்தான். ஆனா பேதுருக்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி இவனுக்கு தெரியல. இன்னைக்கு ஆண்டவரை நம்ம பார்க்குற விதமும் அப்படிதான் இருக்குது. ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குன்னு முதலாவது நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு, அவரிடத்துல என்ன இருக்கிறது? நாம் எதிர்பார்க்கிறதற்கும் மேலாய் கிரியை செய்கிறவர் அவர். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் எதிர்பார்க்கிறதற்கும் மேலாய் கிரியை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவரிடத்தில் நாம் எதிர்பார்க்க வேண்டியவைகள் பெரியவைகள். அவரிடத்துல என்ன இருக்கு? ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கு? பாத்தீங்களா? என்ன இருக்குன்னு கேட்டா நீங்க அமைதியா இருந்தா என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? அவர்கிட்ட இல்லாதது என்ன இல்லை? அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை. நீங்க அப்புறம் போய் எதுக்கு ஆண்டவரே எனக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்கள், ஆண்டவரே எனக்கு இந்த ஜலதோஷம் சரியாகட்டும், எனக்கு இந்த சளி பிடிக்க கூடாது, எனக்கு இந்த காய்ச்சல் வரக்கூடாது, எனக்கு இந்த ஒரு லோடு மரத்தை மட்டும் எடுத்து கொடுத்து விட்டு நீங்கள் போய்விடுங்கள் அப்படின்னு ஏன் நீங்க ஜெபம் பண்றீங்க? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்கணும்? எல்லாத்தையும் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த திண்டுக்கல்ல மாவட்டத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டை எங்களுக்கு என்ன செய்யுங்க தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்திய தேசம் முழுவதையும் எங்களுக்கு என்ன செய்யுங்க தாங்க. இந்தியா முழுவதும் ஒரே கிங்டம் ரிவைவல் சர்ச்சாக தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க மக்கள்லாம் எல்லா பக்கமும் போய் சபையை என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும். தேசம் முழுவதும் ரிவைவல் என்ன செய்யணும்? நீங்க பாட்டு போய் ஜெபம் ஆண்டவரே இந்த இந்த அது என்ன நொச்சோடப்பட்டியிலால் வரமாட்டேங்கிறார்கள் ஆண்டவரே, ஒரு ஆளாவது நொச்சோடப்பட்டிக்கு வரணும் ஆண்டவரே. நான் அப்படி ஜெபம் பண்றதை விட்டுட்டு இப்போ என்ன ஜெபம் பண்ண போறீங்க? என்ன என்னுடைய ஜெபம் எப்படி மாற போகுது? இந்தியா எங்களுக்கு என்ன செய்யணும்? வேணும் ஆண்டவரே. ஃபாதர் பாட்ட மாதிரி இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா இரட்சகரை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இந்த நாமம் மகிமை பெற வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவர் இந்தியா தேசம் முழுவதும் நமக்கு என்ன செய்யணும்? அதுதான் நம்ம எதிர்பார்ப்பு. நமக்கு ஆத்துமாக்கள் லட்சக்கணக்கான, நம்ம சொல்ல 2.5 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்யணும்? தரணும். நான் சொல்றேன் 2.5 லட்சம்லாம் வேண்டாம், நமக்கு என்ன வேணும்? கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள். அல்லேலூயா. திரளான ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கணும். பரலோகத்துக்கு டெய்லி என்ன செய்யணும்? டெய்லி பரலோகத்துக்கு ஆள் அனுப்பணும். நீங்கள் வாட்டுக்கு ஏதாவது வேலை செஞ்சுக்கிறாங்க. பாஸ்டர் தான் சொன்னார் டெய்லி பரலோகத்துக்கு அனுப்பணும், முதல்ல நம்ம வீட்டில இருந்து ஆரம்பிப்போம். அப்படி ஏதாவது செஞ்சுட்டாங்க. பரலோகத்துக்கு ஆத்மாக்கள் என்ன செய்யணும்? சேர்க்க தரலான ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு போகணும். பாரு நிறைய சேரெல்லாம் என்ன செஞ்சு காலியாக. இந்த சேரே முதலாவது நிரம்பலைன்னா எப்படி இந்திய தேசம் என்ன செய்யும்? ரசிக்கப்படும். இப்ப நமக்கு வேலை என்ன? நல்லா சமைக்கிறோம், சாப்பிடுறோம், வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வர்றோம், படுத்து தூங்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நல்ல வேலை, நல்ல வருமானம், நல்ல சாப்பாடு, நல்ல துணிமை. அப்படிதான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதும், நானும் என் வீட்டாருமோ என்றால் வீட்டிலேயே செட்டில் ஆகிவிடுவோம். அப்படிதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நானும் என் வீட்டாரும் வீட்டுக்குள்ளே போவோம், எங்கேயும் போக மாட்டோம். அவருக்கு என்ன வேலை இல்லாதவர்? யாரு? அவருக்கு என்ன? அவர் பாட்டுக்கு கூட்டம் வைப்பாரு, அவர் பாட்டுக்கு பாஸ்டிங் பிரேயர் பண்ணுவாரு, அவர் பாட்டுக்கு பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணுவாரு,
அவருக்கு என்ன? என்ன அவருக்கு என்ன? அவருக்கு ஏன்னா அவர் எல்லாம் அப்படிதான் செஞ்சுக்கிட்டே தான் திறப்பாரு. எதுக்கு நம்ம மட்டும் என்ன செய்யக்கூடாது? மோசே கரெக்டா சொன்னீங்க, நான் சொல்லல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்றாரு. எந்த எந்த தேங்காய்க்குள்ள எந்த தண்ணி இருக்குன்னு எனக்குள்ள தெரியும். நமக்கு வேலை கிடக்குது, நமக்கு வேலை கிடக்குது. இந்த ஆட்சியா வேலை கிடக்குது இல்ல, இதை விட்டுட்டு நம்ம எப்படி போக முடியும்? அப்படி நம்ம என்ன சொல்றது, அப்படி நம்முடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்குது. வேலை இருக்குதா போதும், வீடு இருக்குதா போதும். சில பேர் பாருங்க ரொம்ப வேலை செய்வாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. என்னன்னா, பிரதர் எனக்கு ஒரு வீடு கட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் பிரதர் அப்படின்வாங்க. ஏன்னா எங்க அண்ணன் வீடு கட்டிட்டான், என் தங்கச்சி வீடு கட்டிட்டான், நான் மட்டும் இன்னும் என்ன செய்யல, வீடு கட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு கட்டுற வரைக்கும் அப்படியே ஓட வேண்டியது. அதுக்கப்புறம் வீடு கட்டி முடிச்சோடனே படுத்துருவாரு. ஏன்னா அவருடைய எதிர்பார்ப்பு எப்படிதான் இருந்துச்சு, வீடுதான். அதுக்கப்புறம் வேலைக்கு போலையா பிரதர்னா, இனி என்னத்துக்கு நாங்க வேலைக்கு போவோம், ஏதா கூழோ கஞ்சியோ. ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அது என்ன, குடிசை வீடா இருந்தாலும் அது என்ன சொல்லுவாங்க, எலி வலையா இருந்தாலும் தண்ணி வலை. அது இப்ப தனியா தான் போக பார்க்கணும், பிச்சுக்கிட்டு போகணும். இப்படி போனா கூட பரவாயில்ல, அது சிலது புருஷனை விட்டு பொட்டாட்டியா தனியா போக பார்க்கணும், அது ரொம்ப மோசம். தனித்தனியா போகணும். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் சோ லிட்டில். அப்படி எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மி, அப்படி எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவு. ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறதுன்னு தெரியும். ஒரு கடைக்கு சாப்பிட போறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது அங்க போன உடனே முதல்ல கேட்டு என்ன கேட்பீங்க? என்ன இருக்கு மேரியம்மா, என்ன சத்தம் வரக்கூடாது. கடையில் போய் என்ன கேட்பீங்க? என்ன இருக்கு. அப்படித்தான் ஒருத்தர் போய் ஹோட்டல்ல கேட்டாங்க. இவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு பிடிச்சவன். சில பேர் நம்ம ஊர் நம்மால் இருப்பாங்க, கொழுப்பு எடுத்தவன். சில பேர் வாய் கொழுப்பு. அவன் போன உடனே அந்த சர்வரை பார்த்து மூளை இருக்கா அப்படின்னா உடனே அவன் பதில் சொல்லியிருக்கான், இவ்வளோ நேரம் வந்தவங்களுக்குலாம் மூளை இருந்துச்சு, உனக்கு தான் மூளை இருக்கு. அது மாதிரி என்ன இருக்குன்னு கேட்டா அவன் ஹோட்டல்ல ஒரு லிஸ்ட் கொடுப்பான். அதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய முடியும். மட்டன் பிரியாணி கொண்டு வா, சிக்கன் வறுவல் கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான். இப்போ ஆண்டோட்ட அது மாதிரி என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன செய்யும். இவன் போய் அவன்கிட்ட கேட்கறான், ஏதாவது போடுங்க சாமி. ஆனால் பேதுரு என்ன தெரியுமா செய்யலாம், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் என்ன செய்யறேன். இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன இருக்கோ அதை உனக்கு ஆண்டவர் தரப்போறாரு. இந்த ஆராதனை நேரத்துல கர்த்தருடைய வல்லமையை உனக்கு தந்து கர்த்தருடைய உயிர்த்தலை பண்ண போங்க. ஆண்டவர் ஒரு புது மனுஷியா, ஒரு புது மனுஷனா, ஒரு அபிஷேக வல்லமை உனக்குள்ள வரப்போகுது. கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, expecting the extraordinary things. ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறவைகள் பெரியவைகள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர்கள் மேல் மாடியிலே 120 பேர் அங்கே they were expecting great things. அவர்கள் அங்கே பெரிய காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அந்த 120 பேரோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அந்த 120 பேரோட எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஒரு வல்லமை எனக்குள்ள என்ன செய்யணும், இறங்கணும். அதுதான். எனக்கு சாப்பாடு வேணும், வீடு வேணும், துணி வேணும், பாதுகாப்பு வேணும், அதெல்லாம் அவனுடைய எதிர்பார்ப்பு இல்லை. அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் எனக்குள்ள ஆவியானவர் என்ன செய்யணும், எனக்குள்ள ஒரு வல்லமை என்ன செய்யணும். எனக்கு உண்மையானவர்களே, எதை எதிர்பார்த்து நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்கள்? உடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்கிறது? இந்த கால வேளையில எல்லாத்தையும் தூக்கி போட. He is an extraordinary God. உன்னுடைய எதிர்பார்ப்போம்
ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போம் எக்ஸ்ட்ராடினரியாய். 120 பேர் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. அந்த 120 பேரும் கர்த்தராலே பயன்படுத்தப்பட்டார்கள். திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு உன்னுடைய எதிர்பார்ப்பு ஆண்டவருடைய வல்லமையா இருந்தா கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிற நாள் இதுதான். நீ ஆண்டவரை எதிர்பார்த்திருந்தீனா இன்றைக்கே கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறவைகள் பெரியவைகள் என்று கருதுகிறார்கள். நாம் எல்லாருடைய கண்களை மூடி நான் எதிர்பார்க்கிறவைகள் பெரியவைகள். ஆண்டவரிடத்தில் நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் பெரியவைகள். இன்னும் ஆண்டவரிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லுவீங்களா? I am going to expect extraordinary things from God. நான் ஆண்டவரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்க்க போகிறேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. நான் எதிர்பார்க்க போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. Jesus, hallelujah. Amen. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். ஹல்லேலூயா. Jesus, hallelujah. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய எதிர்பார்ப்பு மாறணும். ஆண்டவரே நான் இப்பொழுது எதிர்பார்க்கிறதுல ரொம்ப குறைவு என்பதை நான் அறிந்து கொண்டேன். ஆவிக்குரிய அபிஷேக வல்லமையை நான் எதிர்பார்க்கிறேன். உங்களிடத்துல இருக்கிறவைகளை நான் எதிர்பார்க்கிறேன். The extraordinary things, not an ordinary things. குறைவானவைகள் அல்ல, சின்னதல்ல, பெரிய காரியங்களை நான் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரே குறித்த காலத்திலே காத்திருப்பேன்.
விட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கருமையான தேவ பிள்ளைகளே, உன்னை எதிர்பார்ப்ப ஆண்டவரிடத்துல மேலானவைகளை எதிர்பார்த்து இந்த கால வேளையில அவருடைய சமூகத்திலும் உள்ளவர் அர்ப்பணித்து எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஆண்டவரே, என்னுடைய எதிர்பார்ப்புகளை மிகவும் சிறியவைகளாயிருந்தது, எப்பொழுதும் அருமை பெரியவைகளுக்காக, பெரிய ஆசீர்வாதங்களுக்காக, ஆண்டவரே பரிசுத்தாவியின் அபிஷேகத்திற்காக, வல்லமைக்காக உங்களை எதிர்பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் உங்க கையை வைத்து காட்டுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நான் எதிர்பார்க்கிறது பெரியவைகள், ஆண்டவரிடத்துல நான் எதிர்பார்க்கிறவைகள் பெரியவைகள். கரங்களை கீழே போட்டுக்கொள்ளலாம். பரிசுத்த பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிறது உம்மிடத்தில் இருந்து வரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரியவைகள். காரணம், நீர் பெரிய தெய்வம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்துக்காக, உலக காரியங்களுக்காக நாங்கள் எதிர்பார்த்திருந்தது போதும் ஆண்டவரே. உன்னத ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம். தேவன் அப்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகள் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கொண்டு இந்திய தேசம் ஓமை காணத்தக்கதாக தேவனின் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அன்பின் கரங்களில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். உடைய மேலான கிருபை அவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே. உமக்காக எழும்பி நிற்கிற வைராக்கியத்தை தேவன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேக வல்லமையினால் அவர்களை நிரப்புவீராக. உமக்காய் ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் பெரிய காரியங்கள் இடத்தில் எதிர்பார்த்து காத்திருக்கட்டும். உடைய கரங்களில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வார்த்தைகளும். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியுடைய சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடும் என்றைக்கும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.